முதல் கடவுள் உடலில் பெருகட்டும். ஒரு உயிரினங்களுக்கும் முதல் கடவுள் பசி எல்லா உடல்களிலும், எல்லா ஜீவராசி உடல்களிலும் பெருகட்டும், நலமோடு வாழட்டும். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். பசி உணவு மகேந்திரன், ஆதி தாய் தந்தை, தலப்பா கட்டேன், அதனால் போட்டு மட்டும் தெரியும், பாட்டு தெரியாது. ஆதி தாய் தந்தை துணையோடு நிகழ்ச்சியை துவங்கும். 2 வீடியோ வரும், புரியுதுங்களா? பசி உணவு உண்மை மார்க்கம், புரியுதுங்களா? இந்த சேனலில் 2 வீடியோ வரும். ஷார்ட் வீடியோ வரும், பெரிய வீடியோ. ஷார்ட் வீடியோவில் ஷார்ட்டாக கொடுக்குறேன். இதில் கொஞ்சம் விரிவாக இருக்கும். விரும்புகின்றவர்கள் இதை பாருங்கள், புரியுதுங்களா? நீங்கள் எதை பார்த்தாலும் சரி, பசி உணவுக்கிட்ட வந்தால் தாங்க உயிர் வாழ முடியும், புரியுதுங்களா? அது உங்கள் விருப்பம், புரியுதுங்களா? சரி, இப்போது இதுக்கு மேலே 2 வீடியோக்கள் வரும். மகிழ்ச்சியாக சிரிங்க. நீங்கள் எதை ஒன்றாலும் செய்யுங்களேன். உங்கள் உடலை நீங்கள் ஏமாற்றவே முடியாது. என்னென்னவோ டக்கர் அடிக்கிறீங்க ஏமாற்றத்துக்கு, ஆனால் இன்றைக்கி வரல நீங்கள் ஏமாற்ற முடியல. லாஸ்ட்டாக உடல் தான் ஜெயிக்குது, புரியுதுங்களா? அப்படியே குருக்கிட்ட போயிட்டா இதை அடைஞ்சிடலாம். அது 2ஆம் நிலை கடவுள். அது நான் முன்னாடியே விளக்கிறேன்ல. பசி என்பது உயிருக்காக இருக்கிற கடவுள், மனதிற்காக இருக்கிற கடவுள். அதுதான் மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், ஞானிகள் சொல்லிக் கொடுத்தது, புரியுதுங்களா? அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்தது. உங்களுடைய குல தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, உலகம் முழுதுங்குது. நான் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறதால இங்கே தமிழில் பேசிக்கிறேன். உலகம் முழுதும் அதில் நீங்கள் என்ன டக்கர் அடித்தாலும் சரி, இவங்க கடவுளை 2ஆம் நிலை கடவுளை கண்டுபிடிச்சி 5000 வருஷம் ஆகிக்கலாம், 8000 வருஷம் ஆகிக்கலாம், 10000 வருஷம். எனக்கு கூட தெளிவாக உண்மையாக கிளியராக தெரியாது. ஒரு தோராயமாக சொல்கிறேன், புரியுதுங்களா? கிளியராக எனக்கும் தெரியாது. நீங்கள் என்னன்னாலும் சரி, 10000 வருஷமாக இந்த மனிதர்கள், குருநாதர்கள், மகான்கள், சித்தர்கள் சொன்னது, அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள் இருக்காங்க பாரு. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியாது. தோத்துக்கும் தான் இருப்பீங்க. நீங்கள் பண்ணுங்களா? இதில் வேறு எங்கள் குருநாதர் சூப்பர் மாத்திரம் கற்று கொடுத்தாரு. ஐயா, நல்லாக்கிற வரலாம், பசி நல்லாக்கிற வரலும் மந்திரத்தை சொல்லுவார், புரியுதுங்களா? ஆஸ்பத்திரியில் ஐசி வார்டில் பார்த்துங்கிறாரு, மந்திரத்தை சொல்கிறாரா? அப்போ உண்மை காப்பாற்றுதில்ல, உண்மைக்கிட்ட சரணாகதி ஆகுறீங்களா? ஏன் அதை நல்லா இருக்கும்போதே தான் ஆகுங்களா, புரியுதுங்களா? அதெல்லாம் தைரியம் இருக்கணுங்க, புரியுதுங்களா? எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். என் சப்ஜெக்டில் எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியும். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நீங்கள் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். என்ன ஒன்று, இந்த சிற்றின்பத்துக்கு ஆசைப்படுறீங்க, அங்கே போயிட்டுனா நீ எந்த குருநாதர்கிட்ட எந்த பயிற்சி கற்றுக் கொடுக்கலாம். அப்போ நானே பயிற்சி கற்றுக் கொடுக்க போகிறேன், புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் நல்ல பயிற்சிகள் கற்றுக் கொடுக்க போகிறேன். பயிற்சிகள் உங்களுக்கு சொல்லுவேன், முடிந்தால் நீங்கள் வந்து செய்யலாம். ஆனால் தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். என்னென்னு, நான் சொல்லிக் கொடுக்குற பயிற்சி 2ஆம் நிலை. பிறரிடம் அறிந்தது அனைத்தும் 2ஆம் நிலை. பிறரிடம் அறியாமல் சுயமாக உங்களுக்குள்ளே அறிஞ்சிங்க பார்த்தீங்களா, அது முதல் நிலை. அதுதான் என்றைக்கும் உங்களை காப்பாற்றும். எந்த சூழலையும் கைவிடாது. எவ்வளோ நோய்களை வந்தாலும் அது குணப்படுத்தும், புரியுதுங்களா? அதுங்கிட்ட போனால் மட்டும்தான் மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசியும் உயிர் வாழும். இதை நீங்கள் புரிஞ்சுங்க. 2 வீடியோ வருது, விருப்பப்படுறவங்க நீங்கள் எவ்வளோ பதட்டமான வீடியோ பாருங்கள், எவ்வளோ ஒன்றாலும் நீங்கள் பாருங்கள். லாஸ்ட்டாக உறக்கம் வந்ததும் நீங்கள் ஆதிநிலை அமைதியாக ஆய்விடுவீர்கள், புரியுதுங்களா? எதை ஒன்றாலும் நீங்கள் பார்க்கலாம். அந்த காமெடி கூட நான் எதுக்குன்னா, சிரிக்க வைக்கும் பொழுது உடம்பு நல்லாயிருக்கும், நோய்கள் பதட்டங்கள் இருக்காது. அதனால தான் உங்களை சிரிக்க வைக்கிறேன். நான் சிரிக்க வச்சு ஆழ்ந்து ஒரு ஆள்கள் ஒரு திறன். இப்போ நான் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து பாருங்கள் சூப்பர் வேஷனில் பச்சை கலர், பச்சை விவசாயி யூனிஃபார்ம், புரியுதுங்களா? நான் பச்சை கட்டுவேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்குங்க, புரியுதுங்களா? அதெல்லாம் வேணான்னு சொல்ல, புரியுதுங்களா? எல்லாம் நீங்கள் என்ன பண்ணாலுங்க அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஒரு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதோ குரு அப்படியே பெரிய ஆளுகிட்ட இதாதுன்னு உங்கள் குருக்கிட்டே கேளுங்களேன், குருவே நீ ஒரு பயிற்சி கற்றுக் கொடுக்குற,
எந்த நேரமும் நான் அந்த பயிற்சி செஞ்சுக்கினே இருக்கலாமா அப்படின்னு கேளுங்களேன். குருவை நீ செய்வியான்னு கேள, அவள் தான் குரு அந்த நேரமும் செஞ்சிருந்தாலும் என்ன ஆகும், அவர் உடம்பு சீரியஸ் ஆகிடும். சும்மா கொஞ்சம் நேரம் செய்யலாம். செஞ்சுட்டு இயல்பு என்பது எது? ஆதி நிலை. நீங்கள் பிறந்ததும் சுவாச பசி ஸ்டார்ட் ஆச்சு, மூக்கு வழியாக காற்று உள்ள சத்து போகிறது. சத்துன்னு சொல்லி கொடுப்பேன், சக்தின்னு சொல்லி கொடுக்க மாட்டேன் நான், புரியுதா? அப்படியே சக்தினாலும் சக்தியை 2ஆம் நிலையில் வைப்பேன். முதல் நிலையில் சத்து தான் வைப்பேன். மிஸ்யூஸ் பண்ண முடியாது, அனைத்தும் முதன்மை, புரியுங்களா? இப்போ ஒருத்தர் சொல்லுவார், எங்கள் சாமியார் பயங்கரமாக சக்தி இதுங்க அப்படின்னா காலில் விழலாம், அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார், காலில் விழலாம். இப்போ என் சப்ஜெக்டில் சத்துன்னு சொல்லி கொடுக்குறேன். எங்கள் சாமியார்கிட்ட பயங்கரமாக சத்துக்குதுங்க சொல்ல முடியுமா? அவ்வளோ சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா? உண்மை என்னை எந்த அளவுக்கு திருத்துது பார்த்தீங்களா? நானும் அந்த தவறெல்லாம் செய்தவன் என்று திருந்தி அந்த உண்மை பசி உணவுகிட்ட சரணாகதி ஆகிட்டேன். முடிந்த அளவுக்கு நீங்களும் மாறுவதற்கு முயற்சி எடுத்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த உண்மையை சொல்லி கொடுத்துட்டு போங்க. அந்த குழந்தைகள் நல்லா வாழட்டும். அந்த குழந்தைங்களை ஏமாற்றிடாதீங்க. என் பிள்ளைகளை நான் ஏமாற்றவில்லை, புரியுதுங்களா? நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்லிக் கொடுக்கலாம், என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் அதை ஆழ்ந்து சிந்திக்கணும். 2 வரும், ஷார்ட் வீடியோ வரும், பெரிய வீடியோ வரும். எது உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுதோ விருப்பப்பட்டு பாருங்கள், புரியுதுங்களா? இன்னொன்று சொல்லுகிறேன், நல்லதை பாருங்கள், நல்லா இருப்பீர்கள். பிரச்சனையானதை பார்த்தீர்கள் என்றால் பிரச்சனையோடு தான் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். நீங்கள் முடிவெடுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.